வணக்கம் நண்பர்களே. தேர்தல் செலவுக்குன்னு ஒவ்வொரு கட்சிக்குமே ஒரு பணம் தேவைப்படும். அப்போ ஆட்சியில் இருக்கும் பொழுது ரொம்ப கேவலமான ஒரு விஷயத்த ரொம்ப சாதாரணமாக சொல்லுவாங்க. அமைச்சர்கள் சம்பாதிச்ச பணத்தெல்லாம் தேர்தல் செலவுக்கு தான் பண்ணுவாங்க அப்படின்னு. இது எவ்வளோ கேவலமான சமாச்சாரம். ஆனால் ரொம்ப பெருமையாக இப்போல்லாம் சொல்லிக்குவாங்க. எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, நான் சொல்கிறது கட்சி பேரெல்லாம் சொல்ல வேணாம். எல்லா கட்சியுமே ஆட்சியில் இருந்தாங்கன்னா அவங்க சம்பாதிப்பாங்க, அதை தேர்தலுக்கு செலவு பண்ணுவாங்க. இப்போது இருக்கிற சூழலில் தேர்தலுக்கு செலவு பண்ணுங்க அப்படின்னு மாண்புமிகுன்னா யாரை சொல்லுவாங்க? அவங்களுக்கு தெரியும், அதிகாரத்தில் இருக்கவங்க. அவங்கள கூப்பிட்டு அந்த கட்சி தலைமை சொல்லுது, எப்பா நீ இத்தனை தொகுதிகளை பார்த்துக்கணும், நீ இத்தனை தொகுதியை பார்த்துக்கணும், நீ இந்த தொகுதியில் பார்த்துக்கணும்னு என்ன அர்த்தம்? செலவு பண்ணணும். ஒரு தொகுதிக்கு 5 கோடி 10 கோடி 15 கோடி செலவாகும். கணக்கு தேர்தல் கமிஷன் இதெல்லாம் அலோவ் பண்ணாது. இவங்களா செலவு பண்ணுறது தான். தேர்தல் கமிஷன்லாம் 1 கோடி ரூபா இருக்கும். எனக்கு தெரியல, சொல்கிறேன். எம்எல்ஏ தொகுதினா அதுக்குள்ளே செலவு பண்ணணுன்னா போஸ்ட் கார்டில் தான் ஐயா எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி எல்லார் வீட்டுக்கும் போஸ்ட் கார்டு தான் போட முடியும். போஸ்டர்லாம் அடிக்க முடியாது. போஸ்டரோ பிட் நோட்டீஸ் கூட அடிக்க முடியாது. அப்போ அதெல்லாம் மீறி செலவு பண்ணுறாங்க. ஓட்டு காசு கொடுக்கணும், டெய்லி கூட வாழ்க்கை கோஷம் போட்டவர்களுக்கு காசு கொடுக்கணும். இத்தனை செலவையும் ஏற்றுக்கிறதுக்கு இன்னருக்கு இன்ன தொகுதின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க கேட்குறது, ஐயா நாங்கள் 100 ரூபா சம்பாதிச்சோம்னா, அமைச்சர் பதவியை வச்சு 100 ரூபா சம்பாதிச்சோம்னா 80 ரூபாய் கொண்டு போய் உங்கள்கிட்ட கொடுத்துட்றோம். 20 ரூபாய் வச்சா நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம். அதில் எங்கள் அரசியல் வாழ்க்கை மாநாடு நடத்துகிற எல்லாம் பண்ணுறோம். ஆனால் 80 ரூபா உங்கள்கிட்ட கொடுத்தோம். இப்போ கட்சி செலவு, இப்போ தேர்தல் செலவையும் பார்த்துக்க சொன்னால் என்ன அர்த்தம்? இதுதான் அவங்களுடைய கேள்வி. நியாயமாக இல்லையா? 80:20னா 80 தான் செலவு பார்க்கணும், 20 எப்படி செலவு பார்க்க முடியும்? ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க ரொம்ப வித்தியாசமாக, இந்த 80 நீ கணக்கே தப்பாக தான் சொல்லியிருக்கிற, எங்கள்கிட்ட கணக்காட்டினை விட அதிகமாக நீ சம்பாதிச்சிருக்கிற அப்படின்னு. இவங்களுக்கு ஒன்றும் புரியல. மேலேங்களையும் பார்த்து முடிக்கிறாங்க. இது உண்மைதானா, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு ஒன்றும் தெரியலையே அப்படின்னு. அப்போ இப்போ தேர்தல் செலவு யார் பண்ணுறது? அப்போ அவங்க கடைசியாக ஒரு கேள்வி கேட்குறாங்க, உங்கள் மகனும் உங்கள் மருமகனும் கல்லாப்பட்டியை திறக்கவே மாட்டாங்களா தேர்தல் செலவுக்கு? எதுக்கெடுத்தாலும் நாங்கள் தான் பண்ணணுமா அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லுவோம்? அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி அவங்க இல்லை. அவங்க கண்டுக்கிட்டாங்கன்னா எப்படி கட்சி நடத்த முடியும்? எப்படியே தெரியாது. நீ 50 தொகுதி நீ பார்த்துக்கணும், 30 தொகுதி நீ பார்த்துக்கணும், 10 தொகுதியை நீ பார்த்துக்கணும், ஆளாளுக்கு ஒரு இதை வச்சுக்கிட்டு. அப்போ இத்தனை இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதா? எதுக்கு இவங்களெல்லாம் ஒவ்வொரு அமைச்சர்களாக போடுறாங்கன்னு? கட்சிக்கு நிதி சேர்க்கறதுக்கு.